ஹலோ, ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாரையும் மற்றும் ஒரு வீடியோல சந்திப்பதில மிகுந்த மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கடந்த சில வீடியோல நமக்கு ஆடியோ ஷோஸ் இருந்துட்டு தான் இருந்தது. இந்த டைம் ஒரு எடிட்டிங் ஆப் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வாய்ஸ் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவிடுங்க. நமக்கே தெரியும் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நம்ம வீடியோஸ் மோஸ்ட்லி காலேஜ் டிஆர்பி ரிகார்டிங்காக தான் போட்டுட்ருக்கோம். நமக்கு எப்பயுமே 10 டேஸ் ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட் கிடைச்சிட்டே தான் இருக்கும். இதர் அஃபிஷியலாகவே டிஆர்பி வெப்சைட்டில் அவங்க வந்து ஏதாவது அப்டேட்ஸ் லைக் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறது அது மாதிரி பண்ணுவாங்க. இல்லைன்னா நமக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் தொடர்ந்து கிடைச்சிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மார்ச் 8 இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஆர்டிகலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். Tamil Nadu government colleges may get new faculty members by June despite polls. என்ன கிறிஸ்பியாக ஒரு ஹெட்லைனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எலெக்ஷன் நடக்கவிருக்கும் நிலையில் ஜூன் மந்த் நமக்கான காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. உள்ளே போனால் despite the polls teacher, TRB is planning to go ahead with the process of appointing 2,708 new assistant professors to government arts and science colleges for the next academic year in June. அதுதான் நமக்கு எலெக்ஷன் நடக்க இருப்பதையொட்டி அதை காரணம் காட்டி அதை வந்து போஸ்ட்போன் பண்ணாமல் டிஆர்பி வந்து இந்த ப்ராசஸ் வந்து மேலும் கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அது நமக்குமே தெரிந்த விஷயந்தான். பிகாஸ் ரீசெண்ட்லி நமக்குமே இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது எலெக்ஷனுக்கான ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் ஆக இருப்பதனாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் டிஆர்பி அவங்களோட ப்ராசஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சில வரலாற்று நிகழ்வுகள் தான். த போர்ட் ஹேஸ் ரிலீஸ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் 5 சப்ஜெக்ட்ஸ் இன் தி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம். நமக்கு 5 சப்ஜெக்ட்ஸ்க்கான ரிசல்ட் ஆனது கடந்த மாதம் 5ல் ரிலீஸ் ஆயிருந்தது. இதனை அடுத்து இட் மே ரிலீஸ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் தி ரிமைனிங் 43 சப்ஜெக்ட்ஸ். மொத்தம் 48 சப்ஜெக்ட்ஸ். அது போக 43 சப்ஜெக்ட்ஸ்க்கு இன்னும் கம்மிங் வீக்ஸில் அடுத்தடுத்து வர வாரங்களில் ரிலீஸ் பண்ணோன்னு டிஆர்பி ஓடும் கூறியிருந்தாங்க. அதைத்தான் இந்த ஆர்டிக்கல்லையுமே இவங்க கூறியிருக்கிறாங்க. த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் வாஸ் கண்டக்டட் இன் டிசம்பர் லாஸ்ட் இயர் அண்ட் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி கிளியர். த போர்ட் மே ரிலீஸ் த ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் ஃபார் த ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் இன் ஏப்ரல் அண்ட் அஃபிஷியல் ஃப்ரம் டிஆர்பி செட். இதெல்லாம் வந்து ஒரு டிஆர்பி அஃபிஷியல்ஸ் கூறியதாக இதில் வந்து போட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இது. பட் இதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, போர்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்ஸை வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணலாம். அங்கே மே ரிலீஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம மேற்கோள் போட்டு காட்டணும். பிகாஸ் இது வந்து அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கல். பட் இது வந்து ஒரு டிஆர்பி அஃபிஷியலே சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. உண்மையிலே ஏப்ரலில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை மார்ச் அடுத்தடுத்து வாரம்? இன்னுமே மார்ச் இப்போ தான் பிகின் ஆகிருக்கு, இன்னொரு 20 days பக்கம் வருது. இந்த மந்த்லேயே ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் ஆர்டிகல்ஸ் நமக்கு அப்போ கிடைக்கும். பட் அந்த ஆர்டிகல்ஸ் இருக்கிற மாதிரியே நமக்கு எப்பயுமே ரிலேபிளாக நடக்கிறது கிடையாது. இதை வந்து நம்ம ஜஸ்ட் எடுத்துக்கணுமே ஒரே கம்ப்ளீட்டாக நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the notification of the Tamil Nadu State Assembly elections is expected to be out next week. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தவா தான். எலெக்ஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் உடைய அறையில் வர இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொன்னோம். பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் அசம்பிளி எலெக்ஷன் 2021 அசம்பிளி எலெக்ஷனோட கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதன்படி இன்னும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது. எலெக்ஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆச்சரியம் தான். நெக்ஸ்ட் வீக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதையும் சொல்கிறாங்க. மேலே நம்ம படிக்கும்போது when the model code of conduct takes effect, the recruitment agency may not be able to issue any new notifications or make appointments. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எலெக்ஷனோட நோட்டிஃபிகேஷன் ஒரு ப்ரெஸ் ப்ரீஃபிங், ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அதிலிருந்து எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதோட எலெக்ஷனுக்கான டேட் போல் லைக் டேட் ஆஃப் கவுண்டிங் எல்லாமே சொல்லிடுவாங்க. அந்த நொடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அது வந்து அமலாயிரும். அது வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து செயலுக்கு வந்த பின்னர் நம்ம டிஆர்பி மட்டும் இல்லை, எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிங்க பார்த்தீங்கன்னா புது நோட்டிஃபிகேஷனோ இல்லை அப்பாயின்மெண்ட்டோ போட முடியாது. பட் சின்ஸ் recruitment exam has been conducted already, the board will make efforts to release the results of the written exam for other subjects after getting permission from the Election Commission of India. நமக்கான ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. பிகாஸ் நம்ம ரிட்டன் எக்ஸாம்ஸ் எல்லாருமே டிசம்பர் மந்த் எழுதிட்டோம்.
ஸோ அதனால் நம்ம டிஆர்பி போர்டு வந்து எலெக்ஷன் கமிஷன்ட்டு அப்ரூவல் வாங்கிட்டு அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ரிட்டன் எக்ஸாம் அதாவது 5 சப்ஜெக்ட்ஸ் போக மீதி இல்லை 43 சப்ஜெக்ட்ஸ்க்கான ரிட்டன் எக்ஸாமோட ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுப்பதாகவும் அதெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூக்கு அழைப்பதாகவும் ஃபைனல் ரிசல்ட்ஸ் மட்டும் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து தே ஆர் லைக்லி டு பி அவுட் ஆஃப்டர் தி எலெக்ஷன்ஸ் லைக் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அந்த அஃபிஷியல் கூறியிருக்கிறதா இந்த நம்ம ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஹவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஆஸ் த கவர்மெண்ட் டிட் நாட் ஃபில் த வேகன்சிஸ் இன் த லாஸ்ட் 10 years. ஸோ கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நமக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நடக்கவே இல்லை. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் நிறைய நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 8741 கெஸ்ட் லெக்சரர்ஸ் நம்ம 175 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் ஒர்க் பண்ணுறதாகவும் நம்ம ரீசெண்டாக December 27 எழுதிய எக்ஸாமில் 42,000 பேர் எழுதினதாகவும் இதில் தெரிவிக்கிறாங்க. இந்த டேட்டாலாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதா லைக் மோர் தென் 8,000 பீப்புள் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸாக நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ப்ளைட் அவங்களோட எக்ஸ்ப்ளாய்டேஷன் அது குறித்தும் ஒரு ஆர்டிக்கல் ஆக்சுவலாக ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் யாரும் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸாக இருந்தீங்க உங்களுக்கு அந்த லைக் அந்த குறிப்பிட்ட ஆர்டிக்கலுக்கு மேலே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதில் காரியம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயே நம்ம கடைசி பேராகிராஃபும் பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா earlier some candidates expressed concern about the descriptive type paper in assistant professor's recruitment exam. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த 5 சப்ஜெக்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் ஆனது கடந்த மாதம் ரிலீஸ் ஆகும்போது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அதாவது அந்த 50 மார்க்ஸ்க்கான வினாக்கான மார்க்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது சிங்கிள் டிஜிட்லாம் நிறையா பேர் வாங்கியிருந்தாங்க லைக் 2 மார்க் 5 மார்க் 7 மார்க். ஸோ ஹையஸ்ட் மார்க்கே பார்த்தீங்கன்னா நியர் 40 அப்படி தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு மத்தியில் ஒரு ஐயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. ஸோ அப்படி எதுவும் குழப்பம் இல்லை பயம் அச்சம் இதெல்லாம் போக்குறதுக்காக டு ரூல் அவுட் எனி இன்ஃப்ளேஷன் இன் மார்க்ஸ் த போர்ட் இஸ் கண்டக்டிங் டபுள் எவாலுவேஷன் ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் and if there is difference between the 2 evaluations then a third evaluation of the answer sheet is also conducted as was the TRB said. So yes அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெரிய அளவிலான மார்க்ஸ் டிஃபரன்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக போர்டு வந்து டபுள் எவாலுவேஷனை வந்து கண்டக்ட் பண்ணுறதாகவும் இன்கேஸ் அந்த டபுள் எவாலுவேஷனில் வந்து டிஃபரன்ஸ் வந்து பெரிதும் இருந்தால் அந்த 2 எவாலுவேஷன் போக கூடுதலாக இன்னொரு தேர்ட் எவாலுவேஷன் அதுவும் கண்டக்ட் பண்ணுவதாக அந்த டிஆர்பி அஃபிஷியல் கூறியதாக இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த டபுள் எவாலுவேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியாது பட் ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 2024 நமக்கு ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் படி எக்ஸாமோட பேட்டர்னே கம்ப்ளீட்டாக டிஃபரெண்ட். பிகாஸ் அதில் வந்து அப்ஜெக்டிவும் 50 மார்க் எழுதுவோம் பட் அது போக இன்னொரு பேப்பர் 50க்கு டிஸ்கிரிப்டிவ் எழுதுவோம் மார்னிங் அண்ட் தென் ஆஃப்டர்நூனும் டிஸ்கிரிப்டிவ் 50க்கு எழுதுவோம் 50 MCQs இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த GO நம்பர் 246 அதில் கொடுத்துருக்கதை வச்சு நம்ம பார்த்தோன்னா ஃபார் எவாலுவேஷன் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் பர்பஸ் டபுள் எவாலுவேஷன் method should be followed and the average marks is to be considered as the marks scored by the candidate. ஸோ அந்த வேல்யூவேஷன் படி பார்த்தீங்கன்னா டபுள் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் 50க்கு ஃபஸ்ட்டு வேல்யூவேட் பண்ணும்போது 50க்கு 26னும் செகண்ட் வேல்யூவேட் பண்ணும்போது 50க்கு 30 அப்படின்னு வருதுன்னா அது ரெண்டையும் கூட்டுறது அதாவது 26 + 30 = 56 டிவைடட் பை 2 அப்படின்னு போகிறது ஆவரேஜ். ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது we will get 28. ஸோ மார்க்ஸ் வந்து 28 அப்படின்னு கிடைக்கும். But if the difference between the 2 valuations exceeds 10% of marks, then the third valuation shall be carried out by an expert committee. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நமக்கு 50 மார்க்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து 10% அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம வந்து 5 மார்க்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இன்கேஸ் 2 வேல்யூவேஷன்லேயும் 5 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு வேல்யூவேட் பண்ணும்போது ஒரு 23னும் செகண்ட் வேல்யூவேட் பண்ணும்போது 29 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ இங்கே வந்து மார்க்ஸோட டிஃபரன்ஸ் வந்து 6 இருக்குது. ஸோ 6 marks is more than 10% இல்லை. ஸோ 10% 50யோட அதிகமாக இருக்கிறதுனால 5 மார்க்ஸ் டிஃபரன்ஸ்க்கு மேலே இருக்கிறதால தேர்டு வேல்யூவேஷன் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டினால செய்யப்படும் அப்படின்னு நமக்கு 24 நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ராசஸ் படி தான் இந்த ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் இந்த வேல்யூவேஷனும் நடக்கும் அப்படின்னு நம்புவோம். பட் எனிவே இட்ஸ் அப் டு தி போர்ட் டு டிசைட். ஸோ அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகலாம். நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருந்த அந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் மார்க்ஸ்க்கான வேல்யூவேஷன் வந்து
குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் தட்ஸ் வென் யூ வில் கெட் அ டிஃப்ரென்ஸ். அது இந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ். ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நம்ம கையில் இருக்கக்கூடிய அடுத்த இன்டர்வியூ ப்ராசஸில் மட்டும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ எலெக்ஷனோட ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் கூட நமக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் ஆனது தொடர்ந்து இருப்பதை தான் இவங்க வந்து கூறியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகலுமே வந்து கம்ப்ளீட்டாக லெவலில் சொல்ல முடியாது. பிகாஸ் இதுவும் அன்அஃபிஷியல் நியூஸ். டிஆர்பியோட சைட்லேருந்து அஃபிஷியலாக போஸ்ட் ஆகாது எதையுமே நம்ம வந்து அஃபிஷியலாக எடுத்துக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு ஐடியாக்காக இந்த ஆர்டிக்கெல்லாம் வாசிக்கலாமே ஒழிய இதை கம்ப்ளீட்டாக லெவலாக டிபெண்ட்டாக இருக்க முடியாது. நமக்கு வந்து யாருக்கு தெரியும், லைக் இன்னைக்கு சண்டே, நாளைக்கு மண்டே இல்லை டியூஸ்டே வெட்னஸ்டே, அந்த டைமில் கூட நமக்கான ரிசல்ட்ஸ் ஆனது 43 சப்ஜெக்ட்ஸுமே போடலாம். இல்லை படிப்படியாக அதன் அடிப்படையில் மண்டே ஒரு ரிசல்ட்ஸும் வெட்னஸ்டே அப்படி கூட ரிலீஸ் ஆகலாம். ஸோ எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். அதுதான் டிஆர்பி சைடில் நம்ம ஒவ்வொரு பிளேஸ்லையுமே பார்த்தது. அது செட்டோட நோட்டிஃபிகேஷன், லைக் செட்டோட எக்ஸாம் இருக்கிறதும் சரி. பிகாஸ் நம்ம 20 டேஸில் செட் எக்ஸாம் தான் நடந்தது. நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்க மாட்டோம். ஈவன் தோ அது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் கூட அது பல நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா உடனடியாக 20 டேஸ் முன்னாடி எக்ஸாம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி உடனடியாக நடந்து அகைன் நமக்கு இந்த எக்ஸாம் வரைக்கும் இதுவுமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது. பட் வி ஹவ் நெவர் லாஸ்ட் தி ஹோப். ஸோ கண்டினியூஸாக நம்ம கையில் இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷனை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றியானது நம்மளோடது ஆகும், உங்களோடதாகும். பிகாஸ் 2708 வேக்கன்சியில் நமக்கு தேவையானது ஒரு போஸ்டிங். ஸோ அந்த ஒரு போஸ்டிங்கை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போக உங்களுக்கு வேறு எதுவும் டாப்பிக்கில் நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அதை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.